ஹலோ பீஃபர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. அடடே, சுவாமியோட ஒரு தீவிர ரசிகை போல் இவங்க ஸ்னேகா. ஸோ நிறையா பார்த்திங்கன்னா சுவாமி கூட நிறைய பிக்கில் இருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசலாம். ஸோ பிரவீன் மன்னர் சார்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. மகாநதி 500 செலிப்ரேஷனில் மகாநதி 500 செலிப்ரேஷன்ட்டு அதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் மகாநதி குளோபல் வில்லேஜஸ்னு போட்டு எல்லாத்தோடைய பிக்மே இருக்கும். நடுவில் டேரக்டரோட பிக், மேலே வந்து நம்மளுடைய ஹீரோயின்ஸ், அதாவது விக்காவோட அம்மா அப்பா, அதாவது காவிரியோட அம்மா அப்பா, இங்கே தாத்தா பாட்டி ராகினி அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த 2 பேரும் நிவின் அண்ட் யமுனா, கங்கா குமரன் அப்படின்ட்டு தாத்தா பாட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. வில்லன்து ஏன் இப்போ நம்ம வெண்ணிலா உட்பட சித்தி சித்தப்பா அப்படின்ட்டு. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அதில் நம்மளோட ரைட்டர் பிரியா தம்பி, கேமராமேன், எடிட்டர், அப்புறம் கடைக்குட்டி இருக்கு இல்லையா, அவங்க நர்மதா அவங்களோடது, அப்புறம் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் 2 பேர் அப்படின்ட்டு டோட்டல் ஃப்ரேம்லேயுமே எல்லாத்தையுமே கவர் பண்ணி, ஏன்னா மகாநதி அப்படிங்கும்போது இவங்க எல்லாருமே சேர்ந்தது தானே, ஒரு 500 செலிப்ரேஷனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஹீரோவுக்குமே ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் வந்து நம்ம காவிரி லைவ் வரும்போது டாக்டர்னு மென்ஷன் பண்ண ஞாபகம் இருக்கா? லைவில் எனக்கு அப்படி தோணுச்சு, யாரா டாக்டராக இருப்பாங்க அப்படின்ட்டு. நான் இன்றைக்கி தான் அவங்க ஐடியாவே ஒழுங்காக பார்த்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான ரியல் லைஃப்பில் அவங்க ஒரு விக்காங்க. அது பார்க்கும்போது தெரியுது. விக்கா மீன்ஸ் அந்த லவ் அப்படிங்கிறது தான். அவங்க கணவர் கூட அழகழகாக அந்த இன்ஸ்டாகிராமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கட்டும், சந்தோஷம்தான். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக நான் இந்த மாதிரி ஒருத்தரோட பிக்லாம் ஷேர் பண்ண மாட்டேன் தான், ஏன்னா பர்சனல்ட்டு. ஆனால் எனக்கு என்னென்னா அவங்களோட அந்த ஈவெண்ட்டுக்கெலாம் போய், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சர்ப்ரைஸ் மச்சியில் பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களையுமே டேக் பண்ணி போட்டுங்க என்னோடய போஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்ம ஒரு மேக்கப்பில் பண்ணியிருந்தோம்னா அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஓகே என்னோடய பிக் போட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் டைப் தான். ஸோ அவங்க வந்து நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கொலாப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களோட பிக்கை தைரியமாக போடுறேன். ஒருவேளை அவங்க வேண்டாம் அப்படின்னாங்கன்னா இந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா பர்மிஷன் கேட்கல, அப்போ பேசினேன், ஒன்றும் ரிப்ளை வரல. பட் இருந்தாலும் அவங்களுடைய இந்த அழகான பதிவில் சுவாமி கூட எல்லா இடங்கள்லையுமே போயிருக்காங்க. நான் இது இப்போ தான் கவனிக்கிறேன் இவங்கள. அதாவது அவரோட எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இது மாதிரி அவங்க போய் மீட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இவங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறையா ரசிகைகள் இருப்பாங்க. நானோ இல்லை நீங்களோ இல்லை எல்லாருமே நோட் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். அதாவது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேன்ஸ் வந்து அவருக்கு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இவங்க டோட்டலாகவே மகாநதி எல்லாத்தையுமே லைக் பண்ணி அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தது சூப்பரான விஷயம். சுவாமிக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அவரோட கையில் பார்த்திங்கன்னா இருக்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சச் அ லவ்லி பர்சன். இவங்க பேர் ஐ திங்க் ஸ்னேகான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட இன்ஸ்டாவில் டாக்டர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, மிஸ்ஸஸ் அப்படின்ட்டு. ஆனால் கீழே அவங்களோட பர்த்டேக்கு வந்து ஹாப்பி பர்த்டே ஸ்னேகா அப்படின்ட்டு அவங்களோட போஸ்டெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுது ஸ்வீட் பர்சனுங்க. ஸ்வீட்டில் அதாவது ஒருத்தரோட ரசிகையாக இருக்கோம்ல, அவங்களோட கேரக்டர்ஸ் இருக்கும்பாங்களே, அந்த மாதிரி தான் லைஃப்பை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சிலரை பார்க்கும்போது நம்மளும் லைஃப் ஜாலியாக இருக்கணும் இப்படி தான் அப்படின்னு தோணுச்சு அவங்க இன்ஸ்டா பார்க்கும்போது. ஸோ ஸ்வீட்ங்க. ஸோ இந்த பதிவை எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ரொம்ப அழகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஈவெண்ட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள். அதை நான் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கிறதுல நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோன்.